இந்த ஒரு சமாதி பக்கத்துல ஏன் இவ்வளவு தண்ணி பாட்டில் வைக்கிறாங்க தெரியுமா? லடாக் போற வழியில இருக்க கட்டாலுப்ஸ்ல 21 ஏர்பின் பென்ஸ் இருக்கு. இதுல 19வது வளைவுல தான் ஒரு சமாதிக்கு எல்லாருமே போகும்போது தண்ணி பாட்டில் வச்சுட்டு போறாங்க. எதனால தண்ணி பாட்டில் வைக்கிறாங்க தெரியுமா? 1999ல ஒரு ட்ரக் டிரைவரும் அவர் கூட வேலை செய்யறதுக்கு ஒரு சின்ன பையனும் இருந்தாங்க. அன்னைக்கு பனிப்பொழிவு ரொம்ப அதிகமா இருந்தது. கட்டாலுப்ஸ் வழியா போயிட்டு இருக்கும் போது கரெக்டா 19வது வளைவுல இவங்களோட ட்ரக் பிரேக் டவுன் ஆகுது. அந்த ட்ரக்கோட டிரைவர், ட்ரக்கை நீ பாத்துக்கோ, நான் பக்கத்து ஊர்ல போய் மெக்கானிக்கை கூப்பிட்டு வரேன் சொல்லிட்டு போயிட்டாரு. பனிப்பொழிவு அதிகமா இருந்த காரணத்தினால எந்த வண்டிகளும் அந்த வழியா போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. மெக்கானிக்கை கூப்பிட்டு வர போன டிரைவரால 7 நாள் கழிச்சுதான் திரும்பி வர முடிஞ்சது. ட்ரக்கை பாத்துக்க சொல்லிட்டு போனார்ல, அந்த பையனால 1 நாள் 2 நாள் இல்லங்க, யாரும் வரல. தண்ணீர் இல்ல, சாப்பாடு இல்ல, குளிர் வேற அதிகமா இருந்தது, ஆக்சிஜன் அந்த அளவுக்கு கிடைக்கல. அங்கேயே அவர் இறந்து போறாரு. அவரோட உடலை அந்த 19வது வளைவுல வச்சு எரிச்சிடுறாங்க. இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த வழியா போறவங்களுக்கு தண்ணி வேணும்ன்ற சத்தம் கேக்குதுன்னு சொல்றாங்க. ஒரு பையன் அங்க போற வர வண்டிகளை நிப்பாட்டி தண்ணி கேட்கறான். தண்ணி கொடுத்தக்கு அப்புறமா அந்த பையன் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுறான்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அமானுஷ்ய சம்பவங்கள் இந்த ஒரு 19வது வளைவுல நடக்கிறதுனால அந்த ஒரு சமாதி கிட்ட வாட்டர் பாட்டில வச்சுட்டு போறாங்க. நீங்க லடாக் போகும்போது கட்டாலுப்ஸ் வழியா போற மாதிரி இருந்தா கையில ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா அங்க ஒருத்தர் இன்னும் தண்ணி காண்டி காத்துட்டு இருக்காரு.